பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படின்ற ஒரு பெரிய சாஸ்திரம் இருக்கு. சாஸ்திரங்களே மிகவும் உயர்ந்த சாஸ்திரம், முதன்மையான சாஸ்திரம் பஞ்சபட்சி சாஸ்திரம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த இந்த பதிவுல இத பத்தி தெரிஞ்சுக்கோங்க. பஞ்சபட்சி சாஸ்திரம் நம்ம கத்துக்கும்போது நம்ம வாழ்க்கையில பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். எந்த நேரத்துல எத செய்யணும்னு தெளிவா தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு விஷயம் செய்ய போறோம். முருகருக்கு எத்தனை முகம்? 6 முகம்னு எல்லாருக்குமே தெரியும். சிவனுக்கு எத்தனை முகம் தெரியுங்களா? சிவனுக்கு 5 முகம். ஓகேங்களா? சிவனுக்கு 5 முகமும் முருகருக்கு 6 முகம் சேர்ந்து மொத்தம் 11 முகம் இருக்கக்கூடிய முருகரை பத்தி நம்ம வேற ஒரு பதிவுல பேச போகிறோம். என்னது? 11 முகம் கொண்ட முருகரா? எஸ், ஆமா. பஞ்சம் என்றால் 5. இந்த 5 பூதங்கள், சரிங்களா? இந்த 5 பூதங்கள் வந்து நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். நம்ம ஒவ்வொருத்தரும் பிறக்கிறோம் பாருங்க. பிறக்கும் போது நம்ம ஒரு பஞ்சபூத தன்மையில இருப்போம். என்னங்க, பிறக்கும்போது நட்சத்திரம் தெரியும், ராசி கண்டுபிடிக்கலாம், கட்டங்கள் கண்டுபிடிக்கலாம், இதெல்லாம் தெரியும். ஆனால் பஞ்சபூதங்கள் இதோட முதல்ல கேள்விப்படுற மாதிரி இருக்குங்களா? எஸ், ஆமாம். இருக்கு பாருங்க. அப்போ நான் ஜாதகம் பார்த்துட்டேன், கோயில் போயிட்டு வந்துட்டேன், என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், எல்லா பரிகாரமும் பண்ணிட்டாங்க. வாழ்க்கையில் இன்னும் ஏன்னா உங்களுக்கு முன்னேற்றத்திற்கான தடை எங்கே இருக்குன்னு தீ சூன்யமாக இருக்கிறது. அப்போ அந்த தீ சூன்யம் எப்படி பரிகாரம் பண்ணுறது, எப்படி அதை சரி பண்ணிக்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சு நம்ம பண்ணும்போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? சூப்பராக மலர ஆரம்பிக்கும், வளர ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படின்ற ஒரு பெரிய சாஸ்திரம் இருக்கு. சாஸ்திரங்களே மிகவும் உயர்ந்த சாஸ்திரம், முதன்மையான சாஸ்திரம் பஞ்சபட்சி சாஸ்திரம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த பதிவில் இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. பஞ்சபட்சி சாஸ்திரம் நம்ம கற்றுக்கும் போது நம்ம வாழ்க்கையில் பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். எந்த நேரத்தில் எதை செய்யணும்னு தெளிவாக தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு விஷயம் செய்ய போகிறோம். சரிங்களா? அதற்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று கொடுத்துட்றாங்க. நம்ம முருகருக்கு எத்தனை முகம்? 6 முகம்னு எல்லாருக்குமே தெரியும். சிவனுக்கு எத்தனை முகம் தெரியுங்களா? சிவனுக்கு 5 முகம். ஓகேங்களா? சிவனுக்கு 5 முகமும் முருகருக்கு 6 முகம் சேர்ந்து மொத்தம் 11 முகம் இருக்கக்கூடிய முருகரை பற்றி நம்ம வேற ஒரு பதிவில் பேச போகிறோம். என்னது? 11 முகம் கொண்ட முருகரா? எஸ், ஆமாங்க. அந்த முருகரோட ஸ்பெஷல் என்ன? அந்த முருகர் கோயில் எங்கே இருக்குது? அந்த கோயில் போயிட்டு வர நமக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்றத நம்ம வேற ஒரு பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது நம்ம பஞ்சபட்சியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பஞ்சம் என்றால் 5. இந்த 5 பூதங்கள், சரிங்களா? இந்த 5 பூதங்கள் வந்து நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். நம்ம ஒவ்வொருத்தரும் பிறக்கிறோம் பாருங்க. பிறக்கும் போது நம்ம ஒரு பஞ்சபூத தன்மையில் இருப்போம். என்னங்க, பிறக்கும்போது நட்சத்திரம் தெரியும், ராசி கண்டுபிடிக்கலாம், கட்டங்கள் கண்டுபிடிக்கலாம், இதெல்லாம் தெரியும். ஆனால் பஞ்சபூதங்கள் இதோட முதல்ல கேள்விப்படுற மாதிரி இருக்குங்களா? எஸ், ஆமாங்க. நம்ம பிறக்கும் போது ஒரு பஞ்சபூத தன்மையில் இருப்போம். இப்போ நம்ம காலம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க. இப்போ நம்ம ஒரு பஞ்சபூத தன்மையில் இருப்போம். அந்த பிறக்கும் போது இருந்த பஞ்சபூத தன்மையும் இப்போ இருக்கக்கூடிய பஞ்சபூத தன்மையும் நமக்கு பேலன்ஸாக சரியாக நேரம் வரும்போது அந்த நேரத்தில் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் சூப்பராக இருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் பஞ்சபட்சி சாஸ்திரம். நீங்கள் பஞ்சம்னா ஓகே, பஞ்சபூதங்கள் சரி. பட்சின்னு சொல்கிறீங்களே, அதாவது நம்ம போகரையா, அகத்திய மாமுனிவர், அப்புறம் காகபூஜுண்டர், இவங்களால் இயற்றப்பட்டதான் பஞ்சபட்சி சாஸ்திரம். சாஸ்திரம்னா எந்த விஷயம் எப்போ செய்யணும், எப்படி செய்யணும் தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியதான் சாஸ்திரம். சரிங்களா? அப்போ நீங்கள் பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதத்தோட தன்மையும் நீங்கள் ஒரு வாழ்க்கையில் செயல் செய்ய போகிறீங்க அப்படின்னும் போது அந்த பஞ்சபூதத்தோட தன்மையும் ஒன்றாக இருந்தால் உங்கள் நீங்கள் செய்யக்கூடிய செயல் நிச்சயமாக வெற்றி அடையும், உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறும். அப்போ எந்த நேரத்தில் எதை செய்யணும்னு தெளிவாக தெரிஞ்சு செய்யணும். நம்ம காமனாக நல்ல நேரம் பார்க்குறோம், அதெல்லாம் ஓகே, ராகு காலம், யமகண்டம் இதெல்லாம் பார்க்குறோம், இது காமனான விஷயம். நீங்கள் பிறக்கும் போது எந்த பஞ்சபூதத்தில் பிறந்தீங்கன்னு தெளிவாக தெரிய வேண்டும். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நம்ம பயிற்சி வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம். பஞ்சபட்சி சாஸ்திரம்ன்ற பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். இந்த பயிற்சி வகுப்பில் கலந்துக்கிட்டு நிறைய பேர் ஏற்கனவே பயன்பெற்று கொண்டு இருக்கிறார்கள். இந்த பயிற்சி வகுப்பில் கலந்துக்கிட்டு நீங்களும் கலந்துக்கிட்டு நீங்கள் பிறக்கும்போது எந்த பட்சி, அதாவது எந்த பட்சி பலத்தோட இருந்தாங்க, எந்த பட்சி பலம் இல்லாமல் இருந்தாங்க, நீங்கள் எந்த பஞ்சபூதத்தில் பிறந்தீங்க, இப்போ உங்களுக்கு எந்த பஞ்சபூதத்தோட தன்மை நடந்துக்கிட்டு இருக்குன்றது தெளிவாக தெரிஞ்சு அந்த விஷயங்கள் நீங்கள் அப்படி செய்யும்போது, கொண்டு வந்து செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் சக்ஸஸ் ஆகத்தான் இருக்கும். சரிங்களா? பஞ்சபட்சியில் வந்து உங்களோட பெயர் பட்சி கண்டுபிடிக்க தெரிஞ்சுப்பீங்க, உங்கள் நட்சத்திர பட்சி கண்டுபிடிக்க தெரிஞ்சுப்பீங்க, உங்கள் திதி பட்சி கண்டுபிடிக்க தெரிஞ்சுப்பீங்க. முக்கியமாக இந்த ஜோதிடங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா திதி சூன்ய பரிகாரம்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு சில ஜோதிடர்கள் சொல்கிறாங்க திதி சூன்ய பரிகாரம் பண்ணுறது சில கோயில்கள்லாம் இருக்குது. ஆனால் பஞ்சபட்சி முறையில் பஞ்சபட்சியை வச்சே திதி சூன்ய பரிகாரம் எப்படி பண்ண நம்ம கற்றுக்க போகிறோம்.
திதி சூன்யம் அப்படின்னா நம்ம பிறந்த கிழமை இருக்கு பாருங்க, திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு, இந்த 7 கிழமையில ஒரு நாள் கிழமையில பிறந்திருப்போம். டேட்டு மாசத்துல 31 நாள் இருக்கு, 30 நாள் இருக்கு, அதுக்குள்ள ஒரு டேட்ல பிறந்திருப்போம். பூமி சூரியனை சுத்தி வர்றது கிழமைகள், நிலவு பூமியை சுத்தி வர்றது திதிகள். சரிங்களா? அப்ப எந்த திதியில பிறந்திருக்கீங்களோ அந்த திதி சூன்யமாக இருந்தால், சூன்யம்னா ஒண்ணுமே வேல்யூவே இல்லாம இருந்தால், வாழ்க்கையில எவ்வளோ பெரிய முயற்சி செய்தாலும் நம்மளால பெருசா வாழ்க்கையில சாதிக்க முடியலங்க. என்னன்னே தெரியலங்க, ஒரு மாதிரி இருக்குதுங்க வாழ்க்கையே. இப்படி இருக்கு பாருங்க. அப்ப நான் ஜாதகம் பார்த்துட்டேன், கோயில் போயிட்டு வந்துட்டேன், என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், எல்லா பரிகாரமும் பண்ணிட்டேங்க. வாழ்க்கையில இன்னும் ஏன்னா உங்களுக்கு முன்னேற்றத்திற்கான தடை எங்க இருக்குன்னா தீ சூன்யமாக இருக்கிறது. அப்ப அந்த தீ சூன்யம் எப்படி பரிகாரம் பண்றது, எப்படி அதை சரி பண்ணிக்கிறது நமக்கு தெளிவா தெரிஞ்சு நம்ம பண்ணும்போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? சூப்பரா மலர ஆரம்பிக்கும், வளர ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? அதனால தீ சூன்யம் பரிகாரம் தெரிஞ்சுக்க போகிறோம். இது மட்டும் இல்லங்க, இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்களுக்கு மட்டும் பார்க்க போறதில்ல. இந்த பஞ்சபட்சி சாதனம் கத்துக்கிட்டு, நீங்க உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கும் நீங்க பார்க்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நீங்க சொல்லி தரலாம். சொல்லி தரலாம், கிளாஸே சொல்லி தரதில்ல. என்ன பண்ணணும்னு சொல்லி தரலாம். எந்த நேரத்தில நீங்க அந்த விஷயம் செய்யணும்னு சொல்லி தரலாம். இதெல்லாம் செய்யும்போது நீங்க வாழ்க்கையில முன்னேறுறது, உங்க வீட்ல இருக்கவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம், பிளஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்களோட வாழ்க்கை முன்னேற்றம் வரும்போது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் கிடைக்கும். இதனால உங்களுக்கு புண்ணியம் வந்து சேரும். மத்தவங்கப்பா நல்லபடியா சொன்னப்பா, இந்த நேரத்தில செஞ்சா ரொம்ப சக்சஸ் ஆச்சுப்பா, நீ நல்லா இருப்பான்னு வாழ்த்துவாங்க பாருங்க. அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். பணம் காசு கூட சம்பாதிக்கலாம். ஆனா புண்ணியம் சேர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆக மொத்தத்தில பஞ்சபட்சி சாஸ்திரம் நீங்க கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு அத பத்தி டீடெயில் தெரியணுங்களா? வீடியோல இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப்க்கு நீங்க மெசேஜ் அனுப்புங்க. நிச்சயமா டீடெயில் தெரியும் உங்களுக்கு. கத்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில நீங்களும் முன்னேறலாம், உங்கள் குடும்பத்தினரும் வாழ்க்கையில முன்னேற்றலாம். எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்க்கையில முன்னேறலாம். வாழ்க வளமுடன்.